ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனாலே கோயில் குளமாக தான் எல்லாருமே போய்கிட்டு இருப்போம். நேற்று அப்பா வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். இன்றைக்கி நம்ம வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வச்சு, அதே சமயம் நம்ம வீட்டு இரட்டை கதிர்களுக்கு மொட்டடிச்சு காது குத்துறதுங்க. அதனால் பசங்களுக்கு இன்றைக்கி லீவ்லாம் போட்டாச்சு. மண்டே எதுவுமா லீவ் போகிறோம், வாரத்தில் முதல் நாள் லீவ் போகிறேன்ட்டு என் பொண்ணு மூஞ்சி உம்முன்னு வச்சுருந்தா. அதுக்கப்புறம் தம்பிங்களுக்கு காது குத்த போகிறோம் அப்படி சொன்னது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டா. நாங்கள் ஒரு பிளானை போட்டோம், சரி திங்கட்கிழமை நம்ம போனோன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும், அதனால் நம்ம வந்து சீக்கிரம் சாமி பார்த்துட்டு மொட்டடிச்சு காது குத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டோம். ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியுது, கார் நிறுத்துறதுக்கு கூட இடம் இல்லை, அவ்வளோ ஒரு கூட்டம் ஆயிடுச்சு. சரி இவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் போய் மொட்டடிக்கிறோம், நீங்கள் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஆனால் இவங்க கார் எங்கே நிறுத்திருக்கிறாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா காருக்குள்ளே தான் வந்து பொங்கல் வைக்கிற பாத்திரம் எல்லாமே அங்கே தான் இருக்குது. நாங்களும் கோயிலை வந்து ஒரு 2 சுற்றிட்டு வந்துட்டு எங்கே தான் நிற்கிதுனே தெரியல. அதுக்கப்புறம் இவங்க ஃபோன் பண்ணி இங்கே இருக்குது அங்கே இருக்கிற ஒரு வழியாக லொக்கேஷனை வந்து கரெக்டாக சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு வழியாக பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நாங்கள் இங்கே பொங்கல் வச்சுன்னு இருப்போம், அவங்க பசங்களுக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு நாங்கள் இட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஒரு பக்கம் ரெண்டு பொங்கல், அதுக்கப்புறம் சுடு தண்ணியுமே அங்கே அடுப்புலேயே வச்சாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் வைக்கிறேன், பக்கத்தில் வந்து என்னுடைய சிஸ்டர் வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணியும் அங்கேயே வச்சாச்சு, பசங்களுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு சுடு தண்ணியுமே அங்கேயே வச்சாச்சு. நாங்கள் பொங்கல்லாம் வச்சுட்டு முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே அவங்களும் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியே வந்தது பசங்களுக்கு குளிக்க வச்சுட்டு மொட்டை ஃபுல்லாக சந்தனத்தை நிரப்பி வச்சாச்சு. 3 மொட்டைக்கு சந்தனத்தை வந்து நிரப்பி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு எங்கள் இந்த ஆச்சாரி பேர் ஆச்சாரியா, காது குத்துற பேர் ஆச்சாரியா, ஐயோ தெரியலையே, அந்த காது குத்துறவர் வந்து கண்டுபிடிக்கணும், அங்கே போய் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சரின்ட்டு எல்லோரும் வந்து கோயிலுக்குள்ளே கிளம்பியாச்சுங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா, பசங்களோட ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டு அவங்க காது குத்துறவரெலாம் கண்டுபிடிச்சி இட்டுட்டு வந்தாச்சு. இட்டு வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. தாய் மாமாவுக்கு மாலை போட்டு உட்கார வச்சாச்சு. காது குத்துறதுக்கு குழந்தைங்களும் ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நடுக்குட்டிக்கு வந்து காது குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுக்குட்டிக்கு தான் குத்த ஆரம்பித்தாங்க. அவ்வளோ ஒரு சமத்து அழகாக காமிச்சிக்கிட்டு இருந்தான் காது குத்துறதுக்கு. ரொம்ப வலிக்கல இல்லைங்க, கொஞ்சம் நேரம் தான் அழுதானே அப்படின்னு அந்த எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் போல். கொஞ்ச நேரத்துலேயே வந்து அழுகி நிறுத்திட்டான். சூப்பராக இருந்தது காது குத்துனா பிறகு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாயில் சாக்லேட் வைக்க சொன்னாங்க. குழந்தை பிள்ளை வாயில் சாக்லேட் கொடுத்தா முழுங்கிடும்ல, அதனால் நான் வெள்ளத்தை வச்சேன். அதுக்கப்புறம் சின்ன குட்டிக்கும் மொட்டை அடித்து காது குத்தியாச்சு. அவனுக்குமே இவன் தான் சின்ன குட்டி, எங்கள் வீட்டோடைய கடைக்குட்டி இவர் தான். அதுக்கப்புறம் காதெல்லாம் குத்திட்டா பிறகு சரி வரிசை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பழம் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரெஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அப்படியே 1 by 1 நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வரிசை வச்சு கொடுத்தாச்சுங்க. எங்கள் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நாங்கள் காது குத்து ரொம்ப கிராண்டாலாம் பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து திருட்டு காதுன்னு சொல்கிறது, நாங்கள் எங்களுக்குள்ளே குத்திக்கிறது. அதனால் வந்து சொந்த பந்தங்களுக்கு யாருக்குமே சொல்கிறது இல்லை. உங்களுடைய வழக்கத்தில் மாதிரி திருட்டு காது குத்துறது அப்படிலாம் இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். நாங்கள் வந்து இப்படி தான் வந்து இருப்போமே. அதுக்கப்புறம் காதெல்லாம் குத்தி முடிச்சுட்டு வரிசையெல்லாம் கொடுத்தாச்சு. சரி சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வரோம், சாமி பார்க்கவே முடியல. ஏன்னா ஃப்ரீ தரிசனத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம், 4 மணி நேரம் ஆகும்பொழுது அவங்க சாமி பார்த்து முடிக்கிறதுக்கே. சரின்ட்டு நம்ம வந்து ரூபா கொடுத்துட்டு போய் சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்தால் அங்கேயும் அவ்வளோ ஒரு கூட்டம். சரி எங்கேயுமே சாமி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூலஸ்தானத்துக்கு நேராக வெளியவே அப்படியே வந்து பொங்கல் பண்ணையெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே கற்பூரெல்லாம் தீபார்த்தனைலாம் காமிச்சிட்டு அப்படியே வெளியே வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாச்சு. இவங்க தான் நம்ம வீட்டு இரட்டை கதிர்கள். அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.